வந்துத ஆணி வந்துத. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வரியான தவமுனிவர் வாகீசர் வாய்மதிகள் பெருநாமச் சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் முன்னூறு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணையே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனையே போற்றி, அண்ணாமலை எம்மன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலநாத் சத் சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற அப்பர் சுவாமி அருளி செய்த தேவாரத்திலே 4ஆம் திருமுறையில் இடம்பெற்ற பாடல்களை தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற பாங்கில இன்றைய தினம் 71வது பதிகமாக இருக்கக்கூடிய திரு நாகைக்காரவணத்திற்கு அருளி செய்த பதிகத்தினை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கின்றது. அப்பர் சுவாமிகள் ஞானசம்பந்தரோடு திருமறைக்காட்டிலே இருக்கின்ற காலத்தில் திருமறைக்காட்டிலே சமண இருள் பரவி இருப்பதை ஞானசம்பந்தருக்கு தெரிவிக்கும் விதமாக மதுரையிலிருந்து வந்த ஒற்றர்கள் அந்த சமண இருளை போக்குமாறு விண்ணப்பிக்கின்றார்கள். ஞானசம்பந்த பெருமானும் அதற்கு உடன்பட்டு எழுந்தருளுகிறார். அவர் மதுரைக்கு சென்ற பிறகு திருவிழிமலையை காண வேண்டும் என்கிற ஆர்வத்தில் அப்பர் சுவாமிகள் திருவிழிமலை செல்லுகிறார். அவ்வாறு செல்லுகிற பொழுது திரு நாகைக்காரவணம் என்கின்ற திருத்தலத்திற்கும் செல்லுகின்றார். அப்பொழுது அருளி செய்த பதிகம்தான் இது. வருகிற பொழுது திருவிழிமலை பார்த்துட்டு தான் வந்தாங்க. ஆனால் அப்போ கடற்கரை ஓரமாக இருந்த நாகப்பட்டினத்தை விட்டுட்டாங்க. சாமி திருவாரூர் போயிட்டு வந்தார் இல்லைங்களா, அப்போ கூட நாகப்பட்டினம் போகல அவர். அப்பற்ற திருப்புகலூர் வரேன்னு சொல்லிட்டு நேரம் வந்துட்டார். இப்போ அந்த தலம் விட்டுருக்கு. திருவிழிமலையை பார்க்கணும், எப்படி இருக்குது, பஞ்சமெல்லாம் ஆச்சே, இப்போ எல்லாம் மக்கள் நல்லபடியாக இருந்தாங்களா, நல்லபடியாக்கித்தான் வந்தாங்க, இருந்தாலும் பார்க்கணுன்னு ஒரு எண்ணம். அப்போ இந்த நாகப்பட்டினமும் பார்க்கலையேன்ட்டு காயாரகுணேஸ்வரரை தரிசனம் பண்ணுறதுக்காக அங்கே போகிறார். அங்கே ரொம்ப சிறப்பு மிக்க
ஒரு நிலை காயா ஆரோகணேஸ்வரர். அதாவது இந்த உடல் பெற்றிருக்கிற இந்த நிலையிலேயே பெருமான் பிறப்பை நீக்கி விடுவார் இங்கேயே அப்படின்னு காயா ஆரோகணேஸ்வரர் பிறப்பு நீக்குவதில் அவர் பெரும் அருள் செய்கின்றவர் அப்படின்னு தான் அர்த்தம் வைக்கும். அதுக்கு வேற வேற பொருள்லாம் சொல்றாங்க. ஆனால் அந்த பொருளில் நமக்கு பதிகம் கிடைக்கல. இதில் இந்த பதிகத்தில் சொல்லுகிற பொழுது கூட இந்த உடம்பு வந்தது பாருங்க, இந்த உடம்பை நீக்கிக் கொள்ளும் முகமாக நம்முடைய ஆணவ மலத்தையே நீக்கிக் கொள்ள வேண்டும், அறியாமையை நீக்கிக் கொள்ள வேண்டும். உடம்பு அதுக்கு தான். இந்த காயா ஆரோகணேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அந்த திருநாமம் இந்த உடம்புக்குள்ளேயே அவர் இருக்கிறார், ஆரோகணித்து இருக்கிறார். இந்த உடம்பை, இந்த உயிரை ஆரோகணித்து அவர் விளங்குகிறார். காயா ஆரோகணேஸ்வரர் ஞானம் அருளி உயிரினுடைய பிறப்பை நீக்குகிறவர் அவர். அதனாலதான் இம்மை நலன்கள் வேண்டுகிறவங்களாம் நீலாதாட்சிகிட்ட போயிடுவாங்க. இவர் பிறப்பை நீக்குவார். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவர் அங்க சாமி. உலகில் நன்மைகள் வேண்டியும் தானே போகும். அவங்க எல்லாம் அம்மைகிட்ட போவாங்க. அங்கே ரொம்ப சிறப்பான அம்மை வழிபாடு உண்டு. நீலாம்பிகை அங்கே இருந்த காலத்தில் இந்த பதிகம் பாடுறாரு. ரொம்ப உட்குறிப்போட இந்த தெளிவோட அவர் நமக்கு அருளி செய்கின்றார் இந்த பதிகத்தை. பதிகம் தொடக்கத்தையே பாருங்களேன், சாமி என்ன சொல்லுகிறார். திருச்சிற்றம்பலம். மனைவி, தாய், தந்தை, மக்கள் மற்றுள சுற்றம் என்னும் வினையுளே விழுந்து அழுந்தி வேதனைக்கு இடமாகாதே. கனையுமா கடல் சூழ்நாகை மண்ணுகாரோணத்தானை நினையுமா வல்லீராகில் உயலா நெஞ்சு நீரே. நெஞ்சத்தை பார்த்து சொல்ற மாதிரி தான் இந்த பாட்டை அமைச்சிருக்கார். நெஞ்சமே, நெஞ்சமே நீ நினையுமா வல்லீராகில் உயலாம். எப்படி? காரோணத்தானே நினையுமா வல்லீராகில். ரெண்டு பேரும் உயலாம். நானும் உயலாம், நீயும் உயலாம். அது உங்க கையில தான் இருக்கு. கனையுமா கடல் சூழ் நாகை. நாவண்ணத்துல ஒரு பக்கம் முழுக்க கடல். அது கடற்கரை பட்டினம், கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு பட்டினம். சரித்திர சிறப்பு பெற்றது நாகப்பட்டினம். அது சோழர்கள் காலத்திலேயே சிறந்த துறைமுகமாக இருந்திருக்கு நாகப்பட்டினம். அந்த தஞ்சாவூர், திருவாரூர் இது சோழருடைய ஆட்சி காலத்தில் இருந்த பொழுது நாகப்பட்டினமும் ரொம்ப முக்கியமான நகரமாக இருந்திருக்குது. இந்த நாகப்பட்டினத்தினுடைய பெரிய வளமே கடற்கரை ஓரமாக இருக்கிறதுனால கடற்வளம் நிறைந்தது நாகப்பட்டினம். எப்பொழுதும் வணிகர்கள் அங்கே குழுமிக் கொண்டே இருப்பார்கள். களம் வந்து கொண்டே இருக்கும், களம் அங்கேருந்து போய்கொண்டே இருக்கும். ஆனாலும் கூட பருவ காலங்களில் ரொம்ப
ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய, ஏன்னா நேர கடலுக்கு இருக்கு இது. ஆகையினால பலவித சிறப்புகளுடைய நாகப்பட்டினம். அதனால தான் மாற்று சமயத்தார் வந்த போது கூட அங்கே வந்து தான் அந்த இடத்த பார்த்து ரொம்ப ஒரு முக்கியமான இடம் அப்படின்னுட்டு தான் அங்கே இந்த மாற்று சமயத்தார் அங்கே கோயில் அமைச்சாங்க. ஆனால் நம்ம கோயில் தான் பழமை, ரொம்ப பழமையான கோயில். ஞானசம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டு அதில் எல்லாமே ரொம்ப அதிபத்தர் காலத்தால் முந்தியவர்னு தோணுது. அதாவது ஞானசம்பந்தருக்கும் அப்பருக்கும் முன்னால் காலம் 4, 5 அந்த மாதிரி காலகட்டத்தில் இருந்திருக்கணும். அவர் அப்போவே அந்த நாகப்பட்டினத்தில் போய் வழிபட்டார் அப்படின்னு நாகப்பட்டினம் பெருமான் மேலே சொல்லாத பக்தி. உள்ளே போக முடியாது, வெளியிலிருந்து தான் வழிபட்டிருக்கார், அது தெரியுது. ஆகையினால அப்படிப்பட்ட பல சிறப்புகள் உடையதாக நாகை விளங்கி இருக்கிறது. அதனால் நாகைக்கு போயிடக்கூடாதுன்ட்டு போயிருக்கார். திரும்ப அந்த வீழ்மலையில் போகும்போது போயிட்டார் சாமி. அப்போ போகும்போது சொல்லுகிறார், மண்ணு நாகை காரணம் என்று குறிப்பிடுகிறார். அதைத்தான் இவ்வளவு நான் விரித்து சொல்லுகிறேன். நாகை மண்ணு காரணத்தான். மண்ணுதல்னா நிலைத்தல்னு அர்த்தம். அது நிலைத்தல்னு போட்டால் அந்த ஊர் பழமை, அந்த கோயில் பழமை, இதெல்லாம் பழமை உடையதுக்குத்தான் அந்த மண்ணுதல்னு போடுவாங்க. நம்ம வடமொழியில் காயாரோகணேஸ்வரர்னு சொன்னார், ஆனால் காரணத்தான் அப்படின்னு நம்ம தமிழில் அதை சொல்லுகிறார். கனையும் கடல் சூழ், ஒலிக்கின்ற கடல், பெரிய கடல், கடல்னாரு. கனையும் கடல் சூழ் நாகை, மண்ணு காரோணத்தானை. அங்கே நிலை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தான். அப்போ இவரே பாடுறாரு 7ஆம் நூற்றாண்டில் ஒரு அப்பர் சுவாமியை மண்ணு காரணத்தான், நிலை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தான்ங்கிற அது எப்போலேருந்து இருந்திருக்கணும். ரொம்ப பழமையாக இருந்ததான் அப்படி சொல்லுவாங்க. ஒலிக்கின்ற பெருமை மிக்க கடல் சூழ்ந்த திரு நாகை காரணத்தில் நிலை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தானே நாம் நினைத்தோம் ஆகில் நினையுமா வல்லீராகில் நெஞ்சமே நாம் உயலாம். நமக்கு செய்தி தெரியலன்னா பரவாயில்ல, செய்தி தெரியுது. நீ அவருக்கு கொடுக்குற அந்த முன்னுரிமை நீ தராததுக்கு காரணம் உன்னுடைய மனைவி, உன் தாய், உன் தந்தை, உன் மக்கள், மற்றுள்ள சுற்றம். இதெல்லாம் உனக்கு எதனால் விளைந்ததுன்னு நினைக்கிற? வினையினால் விளைந்தது. வினை தொடர்புகளினாலே விளைந்தது. வினை தொடர்புகள் நீங்கிய ஒன்று நீங்கிரும். அதை உண்மை சுற்றம்னு எப்படி எடுத்துக்கொள்வது? ஆகவே நீ உண்மையான சுற்றம், உண்மையான உறவாக இருக்கக்கூடிய காரணத்தான் அந்த பெருமானை அல்லவா நீ வணங்க வேண்டும். மனைவியை முதல்ல போடுறார். தாய், தந்தை, மக்கள், மற்றுள்ள சுற்றம் என்னும் வினையுளே விழுந்து அழுந்தி வேதனைக்கு இடமாகாதே காரணத்தானை நினையுமா வல்லீராயில். நீ நினைக்கிற நேரத்தை காரணத்தானே நினைய. நீ அவங்கள நினைச்சுக்கிட்டு வேதனைக்குத்தான் இடமாவ. நீ அவங்கள நினைச்சு வினையினாலே வந்தவர்களை நினைத்து நீ செய்யக்கூடியது திரும்பவும் வினைகளை உண்டாக்கும், திரும்பவும் வினை பிறவி சேரும்.
ஆகையினாலே நீ வேதனைக்கு இடமாகாதே, மண்ணு காரணத்தானே வழிபடுன்னு சொல். நினையுமா வல்லீராய், நினப்புல நிறுத்து. நான் கோயில் போகிறேன் சார், நானும் கோயில் போவேன், ஒரு 10 நிமிஷம் ஒரு சுற்றுவேன், சாமியை பார்ப்பேன், சல்யூட் அடிப்பேன், சுண்டல் வாங்கி சாப்பிடுவேன், வெளில வந்துடுவேன், முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. நினைத்தல், நினைக்கணும். புறத்தே இருக்கிறது பிரயோஜனம் இல்லை, நினைப்புல போய் உட்கார்ந்துடணும். அவரு இதைத்தான் முழுக்கவே சொல்றார். இந்த பதிகத்தினுடைய மொத்த கருத்தே நினையுமா வல்லீராயில் உய்யலாம். யாருக்கு சொல்றாரு? நெஞ்சத்தை பார்த்து சொல்றாரு, யாருக்கும் புத்தி சொல்லல, நம்ம நெஞ்சத்தை பார்த்து சொல்லுகிற. மனைவி, தாய், தந்தை, மக்கள், மற்றுள்ள சுற்றம் என்னும் வினையுளே விழுந்து. அது எப்படி எழுதுகிறோம்? வினையுளே வந்த மனைவி, தாய், தந்தை, மக்கள், மற்றுள்ள சுற்றம் என்னும் விழுந்து அழுந்தி வேதனைக்கு இடமாகாது, வேதனைக்கு இடமாகாது. மண்ணு காரணத்தானே நினையுமா வல்லீராயில். நினைக்கிறது கஷ்டம், அதனாலதான் நினையுமா வல்லீராயில். நினையுமா வல்லீராயில், வல்ல நினைத்தால். வையனை வையமுண்ட மால் அங்கம் தோள் மேல் கொண்ட செய்யனை செய்ய போதில் திசை முகன் சிரம் ஒன்று ஏந்தும் கையனை கடல் சூழ்நாகை காரோணம் கோயில் கொண்ட ஐயனை நினைந்த நெஞ்சே அம்மனாம் உய்ந்தவாறே, அம்மனாம் உய்ந்தவாறே. முதல் பாட்டில் நினைக்க வல்லீரேல் உய்யலாம்னு சொன்னவர் தான் சொன்னதை கேட்டு நெஞ்சு தன்னோட கோஆப்ரேட் பண்ணிடுச்சு. அப்போ உடனே அதை பாராட்டுறார். ஆஹா, நான் சொன்னேன், உடனேயும் ஒரு 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 சொல்லு சொன்னேன், நீ உடனே நீ வந்த, நம்ம 2 பேரும் உயிர்ந்துட்டோம் பத்தியா, உய்ந்தவாறே. ஐயனை நினைந்த நெஞ்சே அம்மா நாம் உய்ந்தவாறே, நாம் உய்வு பெற்று விட்டோமே, என்ன வியப்பு. வையனை, வையனைனா எருது ஊர்பவனைன்னு அர்த்தம். வையம்னா எருது, உலகம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. வையம்னா உலகம்னு ஒரு அர்த்தம். அந்த அர்த்தத்தில் அடுத்தது சொல்றாரு, வையம் உண்ட மாலங்கம். வையம் உண்ட, ஊழி காலத்தில் திருமால் அவருக்கு கீழே இருக்க உலகத்தை உண்டுடுவார், ஊழி காலத்தில் ஒடுக்குவார். பிரமன் ஒடுக்கிறது ஓரளவு, நிவர்த்தி கலைக்கு உட்பட்டதெல்லாம் பிரமன், பிரதிஷ்டா கலைக்கு உட்பட்டதெல்லாம் இவர் தானே ஒடுக்குவார். இது 2 பேரையும் சேர்த்து வித்யா கலையில் இருக்கக்கூடிய அவரு ஒடுக்குவார். ஆகையினாலே அந்த வையமுண்ட மால் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அவர் எல்லைக்கு உட்பட்ட இடங்களை ஒடுக்குவார், அவர் எல்லைக்கு உள்ள இடங்களை திருமால் ஒடுக்குவார். அந்த திருமாலினுடைய எலும்பை தன்னுடைய தோள் மேல் கொண்டவர் சிவபெருமான். அதாவது நரசிம்ம அவதாரம் எடுத்த பொழுது எல்லா அவதாரத்தையும், திருவிக்ரம அவதாரம், நரசிம்ம அவதாரம், பன்றி அவதாரம், எல்லா அவதாரம் எடுத்த உடனே திருமால் என்ன செய்வார், தன்னுடைய அந்த தான் எதற்காக அந்த அவதாரம் எடுத்தாரோ அதை மறந்துடுவார். வேலை முடிஞ்ச உடனே நான் நிமிர்ந்து நிற்பார். சாமி தான் போய் 2 தட்டு தட்டுவார், சாமி தான் தட்டுவார்.
எல்லா அவதாரத்திலையும். திரிவிக்ரம அவதாரத்திலையும் அப்படி தான் பண்ணார். விண்ணுக்கு மண்ணுக்குமா உயர்ந்து மாபலிகிட்ட இருந்து அதை வாங்கணும். அப்புறம் அதை பிடிச்சி உடைச்சி அந்த முதுகந்தண்டை எடுத்து வீணைக்கு வச்சுக்கிட்டு இந்த எலும்பு கூட எடுத்து அப்படி போட்டார். அந்த திரிவிக்ரம அவதாரம் இது. அப்போல்லாம் இவர் எவ்வளோ பெருசு இருப்பார். அதைத்தான் சொல்லுகிறார். தோள் மேல் கொண்ட செய்யணை, சிவந்த மேனியணை, செய்ய போதில் திசைமுகன், சிவந்த தாமரை மலரிலே விட்டிருக்கக்கூடிய அந்த திசைமுகன், நான்முகன், சிரம் ஒன்று ஏந்தும் கையணை, எல்லாம் சிவபெருமான சொல்றாரு. வையணை, செய்யணை, கையணை, ஐயணை, எல்லாமே சிவனை குறிக்கும். எருதூறுகின்றவனை மாலினுடைய இந்த திருமால் எல்லா அவதாரத்திலையும் எடுத்து. ஆனால் பாருங்கள், ராமர் அவதாரம் எடுத்த பொழுது ராவணனை கொன்ற பிறகு அவருக்கு அந்த ஆணவம் பெருகாமல், தன்முனைப்பு பெருகாமல் இருக்க ராமேஸ்வரத்தில் போய் சிவபூஜை பண்ணிட்டார். மித்ததுலாம் அது பண்ணலை, இங்கே பண்ணார், சாஃப்டாயிடுச்சு. அதுதான் மால் அங்கம், அங்கம்னா உடம்பு, தோள் மேல் கொண்ட செய்யணை, செய்ய போதில் திசைமுகன், சிரம் ஒன்று ஏந்தும். திருமால் எப்படி அந்த ஆணவத்தை அடக்கினாரோ அதுபோல் பிரம்மனுடைய ஒரு தலையை கிள்ளி அதை கபாலமாக ஏந்தினார். அதை கையில் வைத்திருக்கார். கையணை கடல் சூழ் நாகை காரோணம் கோயில் கொண்ட ஐயனை, தலைவன் ஐயன். கடல் சூழ்ந்த திரு நாகையிலே இருக்கக்கூடிய காரோணத்திலே, அந்த காரோணம் என்று சொல்லக்கூடிய திருக்கோயிலை தன்னுடைய இருப்பிடமாக கொண்ட ஐயனை, நினைந்த நெஞ்சே, நினையுமா வல்லீராயில் அங்கே சொன்னார். நினைந்த நெஞ்சேன்ட்டாரிங்க. நான் சொன்னதை கேட்டு உடனே நினச்சிட்டீங்க, அம்மா நான் முயந்தவாறு, நான் முஞ்சிட்டோம், தேறிட்டோம் என்று கூறுகிறார். நினைத்தால் தேறுவோம், நினைந்தால் தேறுவோம். நினைக்கணுங்க, நிறைய பேசுறது, நிறைய பாடுறதெல்லாம் அப்புறம், நிறைய நினைக்கணும். நிறுத்தனை நிமலன் தன்னை, நீள் நிலம் விண்ணின் மிக்க விருத்தனை, வேதவித்தை விளை பொருள் மூலமான கருத்தனை, கடல் சூழ்நாகி காரோணம் கோயில் கொண்ட ஒருத்தனை, உணர்தலான் நாம் உய்ந்தவா நெஞ்சி நீரே, உணர்தலான் நாம் உய்ந்தவா நெஞ்சி நீரே. உய்ந்தவாறு ரூ ஒன்று வரணும், பாட்டுக்கு இல்லை, பாட்டில் இல்லை, உய்ந்தவாறு போட்டுக்கலாம். நிறுத்தனை அப்படின்னா திருக்கூத்து செய்கிறவனே, நிமலன் தன்னை தூய்மையாக இருக்கிறவனே, நீள் நிலம் விண்ணின் மிக்க விருத்தனை, இந்த பூமியாகட்டும் அல்லது வான உலகாகட்டும் எல்லாவற்றிற்கும் இவன்தான் மூத்தவன். விருத்தன்னா மூத்தவன். இவனை விட மூத்தவர் யாரும் இல்லை, இவனே மூத்தவன். வேத வித்தை, வேதத்தை விதைத்தவன் இவன் தான். வேதத்திற்கு வித்தாகவும் இருக்கிறவன், விதைத்தவனும் இவன் தான். விளை பொருள் மூலமான கருத்தனை, விளைபொருள் என்று சொன்னால் மாயாகாரியங்கள். மாயாகாரியங்கள் எது? உலகு, உடம்பு எல்லாமே சொல்கிறேன். இந்த மாயாக்காரியங்கள் இதெல்லாம் விளைபொருள். வித்து எது? மாயை. மாயையிலிருந்து விளைபொருள். இதற்கு மூலம் என்று சொன்னால் மாயை முதற்காரணம், இவர் நிமித்த காரணம். மூலமான கருத்தன் என்று சொன்னால் நிமித்த காரணன்.
அவனுடைய நிமித்தம், யார் நிமித்தம் பொருட்டு அதை செய்கிறான்? உடல் என்பது இன்னாருக்கு இன்ன உடம்பு இப்படி இப்படி அமைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்தன். எனவே நிமித்தக்காரனன் எப்படி வர வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். அது வருகிறது மாயையிலிருந்து. பானையை என்ன சைஸில் செய்யணும், எவ்வளோ பெருசு செய்யணும், எவ்வளோ சின்னதாக செய்யணும், வாய் எப்படி இருக்கணும், இதெல்லாம் தீர்மானம் பண்ணுறவன் நிமித்தக்காரனன், குயவன். எனவே அவன் கருத்தன். எப்போ ஒடுக்கிறது, எப்போ படைக்கிறது, எல்லாம் அவனுடையது. எனவே அந்த தனு கரண புவனபோகங்கள் எல்லாவற்றையும் விளைபொருள்களாக மாயையிலிருந்து தோன்றுவதற்கு நிமித்த காரணனாக விளங்குகின்ற பெருமான் அவன் கருத்துப்படி தான் தோன்றும். அவனுடைய கருத்துப்படி தான் தோன்றும். கடல் சூழ் நாகை காரோணம் கோயில் கொண்ட, நாகை காரோணம், நாகையிலே காரோண திருக்கோயிலே கோயில் கொண்ட ஒருத்தனை, ஒருத்தன், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, ஒன்று என்றது ஒன்று கான். இதெல்லாம் சிவபெருமான் ஒருத்தரை தான் குறிக்கும். ஏன்னா பதி ஒன்று தானே, ஒருத்தன்னா பதி ஒன்று, மித்ததெல்லாம் பதி இல்லை, பாதி. அதெல்லாம் ஆன்மா. பதின்னா சிவம், அது ஒன்று தான் பதி. எனவே ஒருத்தனை என்று சொல்லுவது பதியை குறிக்கும். இப்போ அங்கெல்லாம் நினைத்தல்னு சொல்றாங்க. உணர்தலான், நினைத்தல், உணர்தல். நினைக்கிறோம், அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நினைக்கிறோம், பிறகு உணர்தல், ஃபீல் பண்ணணும், ஃபீல் பண்ணணும். எப்படி படி கொண்டு போகிறார், படியில் நினைக்க உணர்தலான் அந்த உணர்வு வந்தது நமக்கு. அதனால் நாம் உய்ந்தோமே, நாம் உய்ந்தோம். நெஞ்சமே நீ எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கிற, மனமே நீ எனக்கு ரொம்ப செஞ்சுருக்கிற, நீ பாரு என்னோட கோஆப்ரேட் பண்ண. நாம் உணர்ந்தோம், நாம் உய்ந்தோம். உணர்தலான் நாம் உய்ந்த பாரே நெஞ்சின் நீரே, நெஞ்சு நீரே, நெஞ்சு நீரே. ஆகவே நம்முடைய இந்த உணர்வினாலே நமக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். அதை நாம் உணர்வு கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்த பாடல் போகிறார். மண் தனை இறந்து கொண்ட மாயனோடு அசுரர் வானோர் தென் திரை கடைய வந்த தீவிடம் தன்னை உண்ட கண்டனை கடல் சூழ் நாகை காரோணம் கோயில் கொண்ட அண்டனை நினைந்து நெஞ்ச அம்மனாம் உய்ந்தவாறே. நினைந்து நெஞ்சே, நினைந்த நெஞ்சேன்னு இருக்கிறத விட நினைந்து நெஞ்சே தான் இருக்கணும். அதுதான் பாடம் இங்கே இருக்குது. ஏன்னா நினைந்து உணர்ந்து நாங்கள் எடுத்துக்கணும் அது. அதனால் நினைந்து நெஞ்சே, அண்டனை நினைந்து நெஞ்சே அம்மனாம் உய்ந்தவாறே. மண்டனைங்கிறத மண் தனைன்னு பிரிக்கணும். மண் தனை இறந்து கொண்ட மாபலிகிட்ட போகிறாரு, குள்ளனா போகிறார், 1.5 அடி தான் இருக்கார் உயரம். பயந்தவர் இகழ் குரலன் அப்படின்னாரு கம்பர். பயந்தவர் என்று சொன்னால் பெற்றவங்க, பெற்றவங்களே 10 அருவருப்படைகிற அளவுக்கு குள்ளமா. பயந்தவர் இகழ் குரலன், பார்த்து வியந்தவர் வெறுக்குல விண்ணின் ஓங்கினான் என்று கம்பர் சொல்லுவார். அவன் மாபலிகிட்ட மாபலி கேட்குறவங்ககிட்ட எல்லாம் எல்லா டாலும் கொடுத்துக்கிட்டு இருந்தான். பெரிய அகந்த,
நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம், நம்மளால் முடியும், என்ன வேணால் கொடுப்போம் அப்படின்னு அகந்த. இவர் வந்தார், என்ன சுவாமி வேணும்னு கேட்டார். 3 அடி வேணும்னு கேட்டார். அவன் உடனே சிரித்தான். நீரே 3 அடி இல்லை, நீர் 3 அடி தான் கேட்குறீ, பெருசாக கேளுமே, உமக்கு வாய்ப்பு தருகிறேன். வருகிறவர்களெல்லாம் மாறிக்கொண்டு போகிறார். நான் எல்லாவற்றையும் தரக்கூடிய வல்லமை உடையவன். என்னை பார்த்து 3 அடி என்று இளக்காரம் செய்கின்றார். மன்னா, கேட்டதை தருவாய் என்றுதான் எல்லாரும் சொன்னார்கள். இப்படி கேட்பதை தருவதற்கு மறுப்பாக எடக்கு பேசுவாய் என்று யாரும் சொல்லவில்லை. என்ன, நான் மறுத்து எடக்கு பேசுகிறேன்? ஆமாம், கொடுக்காமல் இருப்பதற்கு எடக்கு பேசுகிறாய். நான் கேட்டது 3 அடி தானே, கொடுத்து விட வேண்டியது தானே. ஏதோ காரணம் சொல்லி தடுக்கலாம் என்று பார்க்கிறாய். பரவாயில்லை, நீயே வைத்துக்கொள், இருங்கள், நான் ஒன்றும் தடுக்கவில்லை. இன்னும் சிறப்பாக இதைவிட சிறப்பு வேறொன்றும் இல்லை என்று யாம் கருதுகிறோம். என்னுடைய கால் அடியில் 3 அடி தர முடியுமா? சுக்ராச்சாரியார் வந்தார். எங்கிறது அசுரகுரு. அசுரகுரு சொன்னார், சாமி கொஞ்சம் கேளுங்க, அவர் உங்களுக்கு விருப்பமானதை தரேன்னு சொல்கிறார், கொஞ்சம் இருங்க, அவருக்கு நான் எடுத்து சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் தனியாக கூப்பிட்டு போய், இந்த குள்ளனுக்கு நீ எதுவும் தராத, இவன் குள்ள நல்ல கள்ளன், 3 அடி கேட்குறான்னு நீ கொடுத்த மாட்டுவேன். அப்போ உடனே இவர் புரிஞ்சுக்கிட்டார். ஓஹோ, ஏதோ சூது இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். பெரியப்பா இல்லையா, மாபலி இல்லையா, பெரிய சக்கரவர்த்தி இருக்கட்டும், பரம்பொருளாகவே இருக்கட்டும், பெரிய பொருளாகவே இருக்கட்டும், என்கிட்ட வந்துருச்சு இல்லை, என்கிட்ட வந்து ஒன்று கொடுன்னு கேட்குதே, இப்போ நான் கொடுத்தேன்னா தானே என் பேர் நிற்கும். நான் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன்னா என் பேர் நிற்குமா? கொடுக்குறேன், எனக்கே பெரிய அழிவு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, கொடுத்தே தீருவேன் என்று கொடுத்தார். கொடுத்தா விறுவிறுவிறுவிறுன்னு வளர்ந்துட்டார். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். 3 அடியில் எல்லா உலகு, முதலடி மண்ணுலகு, 2வது அடி விண்ணுலகு, 3வது அடி எங்கள் உலகு, வயல தலையில் வையன்னு நான் வச்சுட்டார். மண் தனை இறந்து மாவலியிடம்னு போட்டோம், அது போட்டுக்கணும். மண் தனை மாவலியிடம் இறந்து கொண்ட மாயனோடு, அந்த மாயன் அசுரர் வானோர் தென் திரை கடைய வந்த தீவிடம் தன்னை, அசுரர்களும் வானோர்களும் சேர்ந்து இவருடைய தலைமையில் தான் இந்த பார்க்கடலை கடைந்தார்கள். தமர மிகு திரை எரிவளை கடல் குடல் மருகி அலைபட விடன தீவுமிழ்வன சமூக முக கண பண பணி 17 வடமாக சகல உலகமும் நிலைபெற நிறுவிய கனககிரி திரி தரவகு கரமலர் தளர இனியதொரு அமுதினி ஒருதனி கடையானின்று அமரர் பசிக்கட உதவிய கிருபை முகில் அளவு நெடியவன் அகில புவனமும் அளவிடு கூறியவன் அளவு நெடியவன் அளவிட அறியவன் மருகோனே. அன்னை என்ன சொல்லுகிறார். தமர மிகு தீரை எரிவளை கடல் குடல் மருகி அலைபட விட நதி உமிழ்வன சமூக முக கண பணை 17 வடமாக சகல உலகம் நிலைபெற நிறுவிய கனககிரி திரி தரவகு கரமலர் தளர இனியதொரு அமுதினே ஒரு தனி கடையான் இன்று அமரர் பசிக்கட உதவிய கிருபை முகில். இவர் அசுரெல்லாம் கடைஞ்சி அந்த அமுதத்தை வந்து ஒத்தாளாக இருந்து கலெக்ட் பண்ணாராத. ஒரு தனி கடையான் இன்று
அமரர் பசி கெட உதவிய கிருபை முகில், அவருடைய பசியை நீக்கிறவர். அகில புவனமும் அளவிடு குறியவன், அளவு நெடியவன், அளவிட அறியவன் மருகோனே அப்படின்னார் அருணகிரிநாதர். அதுபோல இங்க மாயனோடு அசுரரு வானோர் தென்திரை கடைய வந்த தீவிடம் தன்னை, அமிர்தம் கடைஞ்சி கொடுத்தார், ரைட்டு. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று வந்தத, விட நதி உமிழ்வன, விடத்தை உண்டன், விடத்தை உமிழ்ந்தன, நாகம் உமிழ்ந்தது, கடலும் உமிழ்ந்தது. அதை எடுத்து உண்டவன் சிவபெருமான். தீவிடம் தன்னை உண்ட கண்டனை, தீமை பயக்கும் விடம் அர்த்தம். தீவிடம்னா தீமை பயக்கும் விடம். தன்னை உண்ட கண்டனை, கடல் சூழ் நாகை காரோடும் கோயில் கொண்ட அண்டனை, அகண்டனை, அகண்டன், ஆனால் இங்கே கண்டன். கண்டன் அகண்டன் ரெண்டு பொருள். அகண்டன் கண்டன். கண்டன்னா அகப்பட்டு இருக்கவன் உள்ள, அகண்டன்னா அகப்படாதவன். அண்டனை நினைந்த நெஞ்சே அம்மா நாம் உய்ந்தவாறே, நினைந்து உணர்ந்து நெஞ்சே அம்மா நாம் உய்ந்தவாறே. நிறை புனல் அணிந்த சென்னி நிலா அரவம் சூடி, நிறை புனல் அணிந்த சென்னி நீலா அரவஞ்சூடி, மறையொலி பாடி ஆடல் மயானத்து மகிழ்ந்த மைந்தன், கரைமலி கடல் சூழ்நாகை காரோணம் கோயில் கொண்ட இறைவனை நாளும் எத்த இடும்பை போய் இன்பமாமே. நிறை புனல் அணிந்த சென்னி நீழ்நிலா அரவம் சூடி. நிறை புனல்ங்கிறது கங்கை, அதை அணிந்த சென்னி திருமுடி உடையவர். அதில் பிறையையும் பாம்பையும் வச்சிருக்கிற நீழ்நிலா அரவம் சூடி. நீழ்நிலான்னு சொன்னதுக்கு காரணம் ஆயுள் நீட்டிக்க பெற்ற நிலா. காலி ஆகிருப்பான் அவன், அந்த நேரத்தில் காலை பிடிச்சா ஆயுள் நீட்டிச்சிருச்சு. நீழ்நிலா. நீழ்நிலா அரவம் சூடி, மறை ஒலி பாடி ஆடல் மயானத்து மகிழ்ந்த மைந்தன். மயானத்து மகிழ்ந்த மைந்தன். மயானத்து மைந்த மைந்தன்னா நம்ம பொதுவாக என்ன சொல்லுகிறோம், நம்ம சுடுகாடு மயானத்தை தான் சொல்லுகிறோம். ஆனால் தகராலய ரகசியத்தில் சாமி சொல்கிறாங்க, இந்த ஐக்கியம் என்று சொல்லக்கூடியதில் எப்படி போய் ஐக்கியமாகும், இந்த உயிரானது ஐக்கியமாகிற முறை, அதில் ஒரு விதமான ஐக்கியம் மயான ஐக்கியம் என்று சொல்லுகிறார். அதுக்கு பேர் மயான ஐக்கியம். இந்த மயான ஐக்கியத்தில் இப்போ இந்த ஐக்கியத்தில் மயானத்தில் என்ன பண்ணுறாங்க, உடம்பை எரிச்சிட்றாங்க. இந்த உடம்பு மாயா காரியம், எரிச்சிட்றாங்க. எரிச்சா மாயை முடிஞ்சிருதா என்ன, திரும்ப முளைக்குது. ஏன்னா வேறு இருக்க சூக்கும உடம்பு இருக்குல்ல, வந்துடுது, திரும்ப உடம்பு வருது. அப்போ உண்மையான மயானம் எதுன்னு கேட்டால், இந்த மாயா காரியமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு, ஆணவம், இதெல்லாம் எரிக்கிற சுடுகாடு, அதான் மயானம்.
அதை ஞானாக்னியால் எரிப்பாராம் சாமி. இந்த உயிருக்கு இனிமேல் வேண்டாம், இந்த உயிருக்கு இனிமேல் இந்த மாயை சம்பந்தம் வேண்டாம், ஆணவ மனமும் விட்டு போச்சு என்று எல்லாவற்றையும் எரிப்பாராம். அங்கே எரிக்கிறவர் ஞானாக்னியால் எரிக்கிற இந்த மயானத்தான் சிவபெருமான். அதனால் அவனுக்கு சுடலை ஆண்டின்னு பேர். அதை விட்டு நம்ம ஊர் சூழாட்டிலாம் இருப்பார்னு சொல்லக்கூடாது. அங்கே போனவங்க திரும்ப இன்னொரு தடவை மயானம் போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா முடிஞ்சு போச்சு மாயை. இந்த மயானத்துக்கு போனவங்க திரும்ப திரும்ப மயானம் வருவாங்க. ஆகையினால தான் அந்த ஐக்கியங்கிறது, அந்த ஐக்கியம் அதில் தான் மகிழ்ந்தான் சிவபெருமான். இல்லாட்டி வேறு இடத்துல இந்த இடத்துல மகிழ்வானா? இது போகுது, டிக்கெட்டு திரும்ப வரும், இது அதில் மகிழ்ச்சி இல்லை. இது இந்த ஆன்மா விடுதலை பெற்று விட்டது என்று அதில் மகிழ்ச்சி அடைவான். அதான் அந்த மயானம். இந்த மயானம் மயானத்து ஐக்கியம். அங்கே உயிரானது தன்னுடைய மலங்கள் முழுதும் ஞானாக்னியால் எரிக்கப்பெற்று சிவத்தோடு ஒன்றுபடுகிற இடம். மறை ஒலி பாடி, அந்த இடத்துல மறை ஒலி பாடி ஆடல் நிகழ்த்துவான் சிவபெருமான். அதைத்தான் நம்ம கோயில் சுடுகாடு என்றார். மகிழ்ந்த மைந்தன் கரை மலி கடல் சூழ் நாகை காரோணம். கருத்த நிறம் கொண்ட கடல், அது சூழ்ந்த நாகை காரோணம். கோயில் கொண்ட இறைவனை நாளும் ஏத்த. அடுத்து தினமும் போய் ஏற்றணும். நமக்கு சொல்லுகிறது போல சொல்லுகிற நாளும் ஏத்த. இன்னைக்கு போன, இனிமேல் அடுத்த திங்கட்கிழமை தான். இன்றைக்கி போன பிரதோஷத்துக்கு, இனிமேல் அடுத்த பிரதோஷத்துக்கு தான். இல்லைப்பா, நாளும் ஏற்ற, ஒவ்வொரு நாளும் ஏற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் வினை தேய்க்கிறிய, ஒவ்வொரு நாளும் வினை துன்பம் இருக்க, போயிடு. இறைவனை நாளும் ஏத்த காரோணம் கோயில் கொண்ட இறைவனை நாளும் ஏத்த இடும்பை போய் இன்பமாமே. இடும்பை போய்விடும், இன்பம் வரும். இடும்பை என்பது பாச நீக்கம், இன்பம் என்பது வீடு பேரு. இடும்பை போய் இன்பமாமே, அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இடும்பை என்பது பாசம், அது நீங்கும். இடும்பை போய் பாச நீக்கமாய் இன்பம் சிவானந்தம் கிட்டும். தினம் ஏத்து, இறைவனை நாளும் ஏத்த இடும்பை போய் இன்பமாமே. வெம்பனை வெம்பனை கருங்கை யானை. பனைக்கை உரித்த மும்மதம், பனைக்கை மும்மதம் வேழம் உரித்தவன் இல்லையா? பனைக்கை மும்மதம், அந்த பனைக்கை பனை போல கையுடையது. வெம் கொடிய பனை போன்ற கரிய கையுடைய யானை வெறுவ நடுங்குச்சான். ஒரு புட்டிச்சு கிழிச்சா இருப்பாருங்க, பயந்துருச்சு. வெறுவ அன்று உரிவை போர்த்த தோல் எடுத்து போர்த்து விட்டார். உரிவை போர்த்த கம்பனை காலன் காய்ந்த காலனை. கம்பனை காலனை காய்ந்த காலனை, காலார் காய்ந்த காலனை, அல்லது காலனை காய்ந்த காலனை. கால் உடையவன், காலால் அப்படிங்கிறது காலர் காய்ந்த அப்படின்னு, அது ரெண்டும் எடுத்துக்கலாம். காலன் காலர் காய்ந்தன, காலனை காய்ந்த காலை உடையவனை, காலனை. காலகாலன்னு பேர், சிவபெருமான் பேர். இவன் காலன், இவன் கால தத்துவத்து வரைக்கும் தான் இவனுக்கு. அவர் காலகாலன், காலகாலன், காலகாலனை சிவபெருமானை. காலனைங்கிறது சிவபெருமானை. காலனை காய்ந்த காலனை, காலர் காய்ந்த காலனை. ஞானம் ஏத்தும் உம்பனை, மேலே இருக்கக்கூடிய பெருமானை, மேலானவனை, இந்த பூமியெல்லாம் போற்றுகின்ற மேலானவனை.
உம்பர் கோணை மேலானவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவனை, நாகை காரோண மேய செம்போனை, செவ்விய பொன் போன்ற பொன்னார் மேனியன் இல்லையா, நாகை காரோணம் மேய திருநாகை காரோணத்திலே பொருந்தி இருக்கக்கூடிய செம்பொனை நினைந்த நெஞ்சே தின்ன நாம் உய்ந்தவாறு, நாம் உய்ந்தது திண்ணமாகிவிட்டது, உறுதியாகிவிட்டது என்று குறிப்பிடுகின்றார். நாம் விடுபட்டது உய்ந்தது, நாம் விடுபட்டது உய்ந்த திண்ணமாகிவிட்டது, உறுதியாகிவிட்டது. எதிலிருந்து? இந்த உலக பற்றிலிருந்து விடுதலை பெற்று விட்டோம். திண்ணம் நாம் உய்ந்தவாறு, திண்ணம்னா உறுதி. நாகை காரோணமேய செம்பொனை நினைந்த நெஞ்சே திண்ணம் நாம் உய்ந்தவாறு, திண்ணம் நாம் உய்ந்தவாறே, திண்ணம் நாம் உய்ந்தவாறே, நாம் விடுபட்டது உறுதியாகிவிட்டது, நாம் விடுபட்டோம் விடுபட்டோம் என்று குறிப்பிடுகின்றார். உம்பனை உம்பர் கோணை நாகை காரோணமேய செம்பொனை நினைந்த நெஞ்சே தின்ன நாம் உய்ந்தவாறே. வெங்கடும் காணத்து ஏழை தன்னோடும் வேடனாய் சென்று அங்கு அமர் மலைந்து பார்த்தற்கு அடு சரம் அருளினானை, மங்கை மாரோடு மங்கை மார் ஆடலோ ஓவா, மங்கை மார் ஆடல் ஓவா மண்ணுக்காரோணத்தானை கங்குலும் பகலும் காணப்பெற்று நாம் கழித்தவாறே. அங்கே சொல்லும்போது, போன பாட்டில் சொல்லுகிற பொழுது, அது 5வது பாட்டில் இறைவனை காரோணம் கோயில் கொண்ட இறைவனை நாளும் ஏத்த இடும்பை போய் இன்பமாமே. அங்கே சொல்லும்போது நாளும் ஏத்தன்னாரு, ஒவ்வொரு நாளும் போகணுன்னாரு. இங்கே சொல்கிறாரு ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை போயிட்டு வந்தால் பத்தாது, பகலில் ஒரு தடவை ராத்திரி ஒரு தடவை போ. கங்குலும் பகலும், கங்குலு அர்த்தஜாம பூஜை சிறப்பு, அதுமாதிரி காலையில் பூசை, பள்ளி எழுச்சி, திருப்பள்ளி எழுச்சி, ரெண்டும் போ, எல்லா சிறப்பும் கிடைக்கும், எல்லா சிறப்பும் கிடைக்கும். சிவன் கோயிலில் இந்த 2 இது 2 வழிபாட்டுக்கு போகிறவங்க போகிறது தெரியாமல் வர்றது தெரியாமல் அங்கேயே போய் ஆத்மார்த்தமாக இருந்துட்டு வருங்க பாருங்கள், அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். எல்லா சிவன் கோயில்லையும் இந்த திருப்பள்ளி எழுச்சி காலையில் அந்த முதல் பூசை, அதே போல் அர்த்தஜாம பூசை, 2 பூசையும் ரொம்ப விசேஷம். ஆனால் நமக்கு ஒரு முயற்சி வேணுதுக்கு ரெண்டும். நிறைய பேர் பாருங்கள் அந்த பூஜையை விட மாட்டாங்க, அர்த்தஜாம பூஜையும் இந்த காலையில் கிளம்பி போடுவாங்க. 2 பூஜையும் ரொம்ப சிறப்பு. வெம் கடும் காணத்து, வெம்மையும் கடுமையும் நிறைந்த கானகம். அங்கே இவர் வேடுவ தோட்டத்தோடு போனார். சரி போகட்டும், இவர் என்ன வேணா எடுப்பார் போவார். அம்பாளையும் கூப்பிட்டு போகிறார், வேடு வச்சு மாதிரி. இவர் வேடுவன், அந்த அம்மா வேடு வச்சு 2 பேரும் போகிறாங்க. அங்கே பார்த்தன் சிவபெருமானுக்காக தவம் ஏற்றுகிறான். பாசுபதாஸ்திரம் வாங்கணும் இல்லையா? அவன் துரியோதனாதிகளை எதிர்கொள்வதற்கு துரியோதனனுடைய கூட்டாளிகள் 100 பேரில் மொத்தம் இல்லையா
துரியோதனாதிகளை வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் நல்ல அஸ்திரங்கள் இருக்கணும் கையில். அதனால் கண்ணன் சொல்லித்தர்றாரு, நீ போய் பாசுபதாஸ்திரம் வாங்கிக்கிட்டு எப்படி ஆகுதுன்ட்டு. அதுக்காக வருகிறார். இந்த பாசுபதாஸ்திரம் வாங்கிறதுக்கு தவம், கடுமையான தவம் இருந்தால், தவம்லாம் முற்றுப்பட்டுடுச்சு, இந்த ஆள் தவம் பண்ணிகிட்டு இருக்கார். எக்ஸ்ட்ராவாக பண்ணுவாங்க பாரு சில பேர் பூஜை பண்ணுவாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. 21 தடவை, ஒரு 30 தடவை சொல்லுவாங்க, ஒரு 9 தடவை கூட. அது மாதிரி இவனும் கூடவே சொல்லிட்டு தான் பூஜை தான் முடிஞ்சிருச்சு இல்லை, இவரு போயிட்டார். அம்பாளும் பூஜை பண்ணிகிட்டு இருந்தா காஞ்சிபுரத்தில். சாமி போய் என்ன வர வேணுங்க, சாமி இன்னும் பூஜையே முடியல. அது என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சு, உன்னை பொறுத்த வரைக்கும் எப்பவும் முடியாது, கொடு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்டார். அது மாதிரியே இவனும் பூஜை முடிஞ்சிருச்சு, இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், தவம் முடிஞ்சிருச்சு. இவனை போய் வம்பு பண்ணி அந்த அம்பு இருக்குல்ல, அதில் 2 தாத்தி, ஓ உன்னதான் நான் கண்ணை மூடிட்டு என்ன தூங்குறியா, அப்போ தான் சுருடைய நான் கண்ணை மூடி தூங்குறியா, இங்கே பண்ணி போச்சா பார்த்தியா. கண்ணை மூடிட்டு இருக்கிறதே தெரியுது, பண்ணி போனது எப்படி பார்க்க முடியும். அர்ஜுனனுக்கு அப்படியே அப்போ உடனே ஞாபகம் வந்தது, கோவம் வரக்கூடாது நம்மக்கிட்ட. என்னப்பா கேட்குற, நீங்கள் தவம் பண்ணிகிட்டு இருக்கிற, தவம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான், எப்படிப்பட்ட தவம் பண்ணுறேன் நான், என்னை பண்ணி போச்சான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், போப்பா. ஓ இப்போ தான் புரியுது, பண்ணி வந்ததை மறித்து தூக்கி பின்னால் ஒளியை வச்சுக்கிட்டு அப்படியே தியானத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிற நீ தவத்தில். ஒழுங்காக பண்ணி கொடுத்துரு, என்னோடது, நான் துரத்திட்டு வந்தேன், அது என்னோடது. பண்ணியும் பார்க்கல ஒன்றும் பார்க்கலையா, சொன்ன களியா. அது ரொம்ப கோவம் வந்துருச்சு அவனுக்கு. உடனே அவன் என்ன பண்ண, அவன் வில்லு பாம்பெல்லாம் வச்சுருக்கிறான், கீழேருந்து ஒரு வில்லு எடுத்து ஒரு போட்டான். போறியா இல்லையா அந்த பக்கம்ட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ சாமி வந்துட்டு அர்ஜுனன்ட்ட வில்லால் அடிபட்டாருன்னு சொல்லுவாங்க. இதான் பாதுப சாஸ்திரம். இந்த ஏன் சாமி அடி வாங்கிட்டு கொடுக்குறீங்க, முன்னாலேயே கொடுக்கல, அப்படிதான்ப்பா நமக்கு வேலை, இந்த வச்சுக்க. அதை சொல்லுகிறார். வெங்கடும் காணத்து ஏழைன்னா அம்பாள், ஏழை பங்காளன். அம்பாளே ஒரு பங்கிலே உடையவன், ஏழை பங்கு. இவன் என்ன நினச்சிட்டான், ஏழையோட பங்காளின்னு. எல்லாத்துக்கும் அர்த்தம் தப்பாக எடுக்க வேண்டியது. ஏழை தன்னோடும் வேடனாய் சென்று அங்கு அமர்மலைந்து, வேடனாய் போட்டு அமர்மலைந்து போராடி பார்த்தற்கு அர்ஜுனனுக்கு அடுசரம் அருளினானை, கொல்லக்கூடிய வல்லமை உடைய பாசுபதாஸ்திரத்தை அருளினானை. மங்கைமார் ஆடல் ஓவா மண்ணுகாரனுத்தானே. கோயிலில் ஆடிக்கொண்டே இருப்பார்களாம் பெண்கள்லாம். திருவையாறுலேயும் அப்படி தானே சொல்லுகிறார். வலவந்த மடவார்கள் முழவதிர மழையன்றஞ்சி அப்படிங்கிற மாதிரி அங்கே பெண்கள் ஆடிக்கொண்டே இருப்பார்கள். சாயந்தர நேரத்தில் பெருமானுக்கு அர்ப்பணிக்கிறதாக ஆடுவார்கள். அதை போலவே அங்கே மங்கைமார் ஆடல் ஓவா அப்படின்னு 7ஆம் நூற்றாண்டிலே சொல்லுகிறார். ஆகையினாலே கலைகளுக்கு சிறந்த இடமாக விளங்கியிருக்கு காரணம், நாகை காரணம். அந்த கலை வெளிப்படுகிற இடம் திருக்கோயில்கள் தான். எல்லா கோயிலையும் அப்படி எழுத மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. சில கோயில்களுக்குத்தான் இந்த மாதிரி அந்த திருவையாறு, நாகை காரணம், இந்த மாதிரி இடத்துல தான் அந்த பெண்கள் கலைகளில் சிறப்பாக இருக்கிறத குறிப்பிடுவார்கள். இங்கேயும் குறிப்பிடுகிறார். மங்கைமார் ஆடல் ஓவா மண்ணுகாரணத்தானை கங்குலும் பகலும் காணப்பெற்று நாம் கழித்தவாறே. நீ ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது போகலான்னு ஒன்று கூப்பிட்டேன், நீ இப்போ ஒரு நாளைக்கு 2 தடவை வர ஆரம்பிச்சிட்ட. நாம் ரொம்ப சந்தோஷம். இப்போ பெருமாளை காலையிலையும் மாலையிலையும் பார்க்கறது சந்தோஷம்.
தெற்றினர் புறங்கள் மூன்றும் தீயினில் விழவோர் அம்பால் செற்ற வெஞ்சிலையர் வஞ்சர் சிந்தையுள் சேர்விலாதார் கற்றவர் பயிலு நாகை காரோணம் கருதி ஏத்த பெற்றவர் பிறந்தார் மற்றும் பிறந்தவர் பிறந்திலாரே. தெற்றினர் புறங்கள் மூன்றும், தெற்றினர்னா பகைவர்கள், பகைவர்கள் புறங்கள் மூன்றும் தீயினில் விழ ஓர் அம்பால் செற்ற வெஞ்சிலையர். முப்புறங்களையும் எரிகிறதுக்கே மேருமலையை வில்லா வளைச்சு திருமாலை அம்பா வச்சு கிளம்புனாரே. இவங்க தேர் செஞ்சாங்க, அது முடிஞ்சிருச்சு அச்சு. அவர் அம்பையும் பயன்படுத்தலை, வில்லையும் பயன்படுத்தலை. ஆனால் பாருங்கள், தினோ அம்பில் வெஞ்சிலையர், அதில் விழவோர் அம்பால் தீயினை. அம்பு எங்கே விழுது? புருவத்தை அம்பாக வில்லாக வளைத்து பார்வை என்னும் கணையினாலே நகை என்னும் எரியை மூட்டினார். அவர் தெற்றினர்னா பகைவர்கள், அவர்களுடைய மூன்று புறங்கள் தீயினில் விழ ஓர் அம்பால் செற்ற வெஞ்சிலையர். ஓர் அம்பால், ஓரம்பு ஈரம்பு கண்டிலம் உந்தி பெற, ஓரம்பு மிகையென்று உந்தி பெற. ஓரம்பு மிகைன்றார், எய்யவே இல்லைன்றார் மணிவாசகரும். ஆகவே செற்ற வெஞ்சிலையர் வஞ்சர் சிந்தையுள் சேர்விலாதார். வஞ்சர்களுடைய சிந்தையில் அவர் போகவே மாட்டார். ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானேனார் மணிவாசகர். வஞ்சர்களுடைய சிந்தையில் அவர் சேர மாட்டார், இருக்க மாட்டார், இடம்பெற மாட்டார். கற்றவர் பயிலும், நல்ல உயர்ந்த நூல்களை கற்றவர்கள், அறிஞர்கள், ஞானிகள் நிறைந்த ஊர் நாகை. கற்றவர் பயிலும் நாகை காரோணம் கருதி ஏத்த, பெருமானை கருதி ஏத்த பெற்றவர் கருதி ஏத்த பெற்றவர் பிறந்தார். நாகை காரோணத்தை பெருமானினுடைய பெருமை தெரிந்து அவரை வணங்க வேண்டும் என்கிற ஆர்வத்திலே உள்ளுணர்வு உந்த அவரை போய் வழிபட்டு நினைந்து உணர்ந்து நிற்ந்தவர்கள் இந்த மண்ணிலே பிறந்தவர்கள். மற்ற பிறந்தவரெல்லாம் இன்னும் பல்வேறு பிறப்புகளை எடுக்க இருக்கிறவர்கள் இல்லையா? பிறவா பேசா நாளெல்லாம் பிறவா நாளே என்று சொன்னது போல மற்றவர்களெல்லாம் பிறந்தும் இல்லையா பிறவாதவர்களை. மற்றுப்பற்றனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன். பெற்றலும் பிறந்தேன், பிறந்த பயனை அடைந்தவர்கள். நாகை காரோணத்தை வழிபடுகிறவர்கள் அவர்கள் பிறந்த பயனை அடைந்தவர்கள். நாகை காரோணத்தானே அவர்கள் உள்ளத்திலே நினைக்கின்றவர்கள் பிறந்த பயனை அடைந்தவர்கள். நாகை காரோணத்தானே உள்ளத்திலே உணர்ந்தவர்கள் பிறந்த பயனை அடைந்தவர்கள். மற்றவர்களெல்லாம் பிறந்தும் பிறவாதவரே, பிறந்தும் பிறவாதவரே. கருமலி கடல் சூழ்நாகை காரோணர் கமல பாதத்து ஒரு விரல் நுதிக்கு நில்லாது ஒன் திரள் அரக்கன் உக்கான் இருதிர மங்கை மாரோடு எம்பிரான் செம்பொன்னாகும் திருவடி தரித்து நிற்க தின்னம் நாம் உய்ந்தவாறே. 8வது 9வது பாட்டு மிஸ்ஸிங்கு. இது ஆக்சுவலாக 10வது பாட்டு. ராவணன் வந்துட்டான் இல்லையா, இது 10வது பாட்டு. 9வது பாட்டு மிஸ்ஸிங்கு, அதனால் இது 10வது பாட்டு. கருமலி கடல் சூழ்நாகை காரோணர் கமல பாதத்து. கருமலின்னா கருமை நிறைந்த கடல் சூழ்ந்த நாகை காரோணர், திருநாகை காரோணத்தில் காயாரோகணேஸ்வரராக வெற்றிருக்கக்கூடிய பெருமானுடைய அந்த திருவடி பாதம் கமலபாதம் இருக்கு. அந்த நுதிக்கு நில்லாது தாங்க முடியாது. ஒன் திரள் அரக்கன் உக்கான், ஒளியும் வல்லமையும் உடைய அந்த அரக்கன், திரள்னா வலிமையுடைய அரக்கன், திரள் அரக்கன் உக்கான் ஒழிஞ்சான். இருதிரமங்கை மாரோடு, இருதிரமங்கை மார் கங்கையும் உமையும் எம்பிரான் செம்பொன் ஆகம் திருவடி தரித்து நிற்க.
அப்போ கங்கை உமை அவங்க 2 பேரையும் கொண்டு இருக்கக்கூடிய சிவபெருமான் அவனை தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய திருவடி. இந்த திருவடி என்ன பண்ணிட்டு இருக்கு? சிவபெருமானுடைய உடம்பு ஆகம், கங்கை, உமை 3 பேரையும் தாங்கி நிற்பது எது? திருவடி. இந்த திருவடியை நான் தாங்கிட்டு இருக்கேங்கிறார். செம்பொன் ஆகும் திருவடி தரித்து நிற்க. இந்த திருவடி இதையெல்லாம் தாங்குது. அந்த திருவடியை நம்முடைய சிரசின் மேலே தரித்து நிற்க. திண்ணம் நாம் உய்ந்தவாறே, நாம் உய்ந்தது உறுதி, சத்தியம், நாம் உய்ந்து விட்டோம் என்று கூறி நிறைவு செய்கின்றார் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து ஞானத்திரள் சித்தாந்த வகுப்பு நடத்தி கொண்டு வருகிறது. இந்த வருட வகுப்பு டிசம்பரோடு முடிந்து விடுகிறது. புதிய வகுப்புகள் துவங்க இருக்கின்றன. ஆன்லைன் வகுப்பு தான். அருமையான வகுப்புகள். 20 அருணந்தி சிவம் அருளியது, உண்மை விளக்கம் மணவாசகம் கடந்தார் அருளியது, திருவருட்பயன் உமாபதி சிவம் அருளியது. இதெல்லாம் ரொம்ப அற்புதமான நூல்கள். 3 நூல்களையும் நாம் ஒரு வருஷம் சிந்திக்கிறோம். 12 மாதம். ஒரு மாதத்துக்கு 2 கிளாஸு. முதல் ஞாயிற்றுக்கிழமை, 3வது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10லேருந்து 12. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் உண்மையிலேயே இந்த சித்தாந்தத்தை உணர்ந்து கொண்டதற்கான ஒரு குறிப்புரைகளை மிகச்சிறப்பாக இது தரும். எந்தெந்த கோணத்திலிருந்து சித்தாந்தத்தை நாம் அணுக வேண்டும் என்பதை எடுத்து தருவது 20 உண்மை விளக்கம், திருவருட்பயன். இந்த 3 நூலையும் நாம் விரிவாக சிந்திக்க இருக்கிறோம். நண்பர்களே, நீங்கள் இந்த வகுப்பில் பதிவு நம்பர் அந்த எண்ணு கொடுத்துருக்குறோம். அந்த எண்ணோட தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் ஆரம்பிக்கிறது வகுப்பு. திருச்சிற்றம்பலம். நம்முடைய திருவாசகம் வரலாற்று முறை அந்த நூல், திருவாசகத்தை ஷெட்யூல் பண்ணி புது ஷெட்யூலில் அதே திருவாசகம் தான், ஆனால் எதை முதல்ல பாடியிருப்பார் எதை பின்னால் பாடியிருப்பார்னு வரலாற்றை ஒட்டி நாம் அமைத்திருக்கிறோம். ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இந்த முறையில் நீங்கள் திருவாசகத்தை முற்றோதல் செய்தால் சிறப்பாக இருக்கும். வருகிற 25ஆம் தேதி டிசம்பர் சைதாப்பேட்டையில் தர்மராஜா கோயில் திரு விஜிபி ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ நடராஜர் தமிழக பாராயண பக்தஜன சபையில் திருவாசகம் வரலாற்று முறையில் அடியேன் நெறிப்படுத்த ஓதப்பெறுகிறது. அது முழுக்க நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நேரில் வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஞானத்திரளில் நீங்கள் சந்தாதாரர்களை சேர்த்து விட வேண்டும், நீங்களும் புதுப்பிக்கணும். அதில் வர கட்டுரைகளுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணணும். ஞானத்திரள் உங்கள் பத்திரிக்கை. இதனுடைய ஆண்டு விழா 16வது ஆண்டு விழா திருவண்ணாமலையில் ஜனவரி 26 நிகழ்கிறது. திருத்தணி சுவாமிநாதன் ஐயா வருகிறார். நாம் எல்லாம் வந்திருந்து சிறப்பு செய்வோம் என்று சொல்லி இந்த அளவில் இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை ஞானத்திரள் வழங்கும் ஆங்கில பெரிய புராண வகுப்பு திருஞான சம்பந்த புராணம் நாம் சந்திக்க இருக்கிறோம். அவசியம் வாருங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.